2026 ஆண்டுக்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை பாடசாலைகளில் அனுமதிக்கும் நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முதலாம் தரத்திற்குரிய பாடத்திட்டத்தை இந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் தேசிய விழா அத்துடைய குணசேகர வித்தியாலயத்தில் இன்று காலை கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமர்சூரியவின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதேவேளை வளமான நாட்டிற்குள் வளமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். முதலாம் தரத்தில் இணையும் பிள்ளைகளுக்கு வாழ்த்து செய்தியொன்றை விடுத்துள்ள பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு பிள்ளையினதும் கல்வி பெற்றோரின் பொருளாதாரத்தில் தீர்மானிக்கப்படக்கூடாது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் கல்வியிலிருந்து எந்தவொரு பிள்ளையும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் 6ஆம் தர புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது அடுத்த ஆண்டிற்கு ஒத்திவைக்கப்பட்டாலும் அதன் மூலம் எந்தவொரு மாணவருக்கும் அநீதி ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காலி பகுதியில் இடம்பெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.